Praise Lord, this is Dana. Without wasting the time, let me get into the வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பிரத்யட்சமாக பேசினார். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அது 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இங்கிலீஷில் என்கிட்ட NIV இருக்கு. 1 Kings chapter 19 verse 7. The angel of the Lord came back a second time and touched him and said, get up and eat, for the journey is too much for you. ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு அர்த்தம் தெரியும். இங்கே கர்த்தருடைய தூதன் இருக்குது. தூதன்னா தூதன் தான். தூதனானவர் அப்படின்னா அது வந்து இயேசு கிறிஸ்து. செகண்ட் டைம் இது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்திருக்கு? செகண்ட் டைம் தான் நமக்கு வார்த்தை, நமக்கு கிடைச்ச வார்த்தை, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு? ஸோ இன்சிடென்ட் இதுதான். ஜெசிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலேஜாவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எலேஜாவுக்கும் தெரியுது. அவர் இங்கே 2 ஆக்ஷன், இதுதான் இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்னா 2 ஆக்ஷன் இதில் எலேஜா பண்ணியிருக்கிறாருங்க. ஒன்று, தன் பிராணனை காப்பாற்றுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டார். ஸோ அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணணும்? நம்ம சேவ் பண்ணப்பட்டுட்டோன்னு தோணணும். தோணுச்சா? தோணலை. ஜெபம் பண்ணாரா? ஜெபமும் பண்ணலை. அவர் ஜெபம் பண்ணால் கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் அதுவும் பண்ணலை. ரைட்? ஆனால் ஃபஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், போயிட்டார். செகண்டு, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்ன்றாரு. இதுதான் செகண்டு. நீங்கள் பாருங்களேன், எதுக்காக அங்கே போனார்? அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்குறாரு. ஒரு கான்ஃப்ளிக்ட் இதில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் நான் வந்து ஆவியானவர்கிட்ட கேட்டேன், இது என்ன அப்படின்னு. ஏன்னா எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உடையவர் தான் இந்த எலேஜா. 18வது அதிகாரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை வீழ்த்தினவர் இந்த எலேஜா. 19வது அதிகாரத்தில் அவர் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் சரண்டர் பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு ப்ரெஷரை வந்து அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் அவர். ஒரு ப்ரெஷர் த்ரூ பண்ணியிருக்கிறார் அவர். அதை தாங்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரண்டர் பண்ணியிருக்கிறார் அவரையே கர்த்தர்கிட்ட. இதுதான் வந்து இந்த காலத்தில் நீங்கள் ப்ராஃபட்ஸ்கிட்ட அவங்கக்கிட்ட உங்களுக்கு நிறைய ப்ராஃபட்ஸ்லாம் தெரிஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை பற்றி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் இதெல்லாம் கோத்ரூ பண்ணுறவங்க தான். இதுதான் வந்து ஆக்சுவலாக ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு சரண்டர் பண்ணுற அளவுக்கு இந்த ஷிஃப்ட் வந்து ஒரு பயங்கரமான பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது கர்த்தருக்கு தெரியும். இல்லை ஏன்னா பெரிய மிஷனுக்கு முன்னாடி வர்ற ஒரு ப்ரெஷர் இது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய மிஷன் இருக்குது அவருக்கு. இதோட அந்த இதுக்குரிய பிரேக் த்ரூ தான் அந்த சாப்டர் 19th அந்த 17வது வசனம். ரைட்? அங்கே தான் பிரேக் த்ரூ, எலேஜாவோட பிரேக் த்ரூ வந்து அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ கர்த்தர் 2 விஷயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? பாடியை நரிஷ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு. ரைட்? தூதனை அனுப்பி தலல்ல சுடப்பட்ட அடையையும் தண்ணி தலைமாட்டில் வைக்கிறாரு. அவரும் எடுத்து சாப்பிட்றாரு, தூங்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் அகைன் தூதனை அனுப்புகிறாரு. அலாங் வித் தேட் ஃபுட் இப்போ ஸ்பிரிட்டை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு வார்த்தை கொடுக்குறாரு. எழுந்துரு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்ன்ட்டு வார்த்தையும் கொடுக்குறாரு. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரோட வார்த்தை இல்லைன்னா ஒரு பலனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கங்க நார்மலாக. ஸோ அந்த வார்த்தை தான் அடுத்த ஸ்டேஜுக்கு எலேஜாவை கூட்டிகிட்டு போயிருக்கு. இப்போ வரேன், இதுதான் மன்னா. ஆக்சுவலாக மன்னா அப்படின்றப்போ நமக்கு தெரிஞ்ச மன்னா, இஸ்ரேலைட்ஸ் வந்து ஈஜிப்ட்லேருந்து ப்ராமிஸ் லேண்ட் போகும்போது கர்த்தர் அந்த மக்களுக்கு வானத்துலேருந்து மன்னாவை பொழிஞ்சு போஷித்தாராம். கரெக்டாக? அது வந்து காமனாக எல்லாருமே. ஆவிக்குரிய மன்னான்றது வார்த்தை. இப்போ நமக்கும் காமனாகவே ஆவிக்குரிய மன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. எங்கே தெரியுமா கிடைக்குது? சர்ச்சில் கிடைக்குது. ஆக்சுவலாக சர்ச்சில் நம்ம வாரம் சண்டே போகிறோம்ல, நான் போவேன், நீங்களும் போங்க கண்டிப்பாக. சர்ச்சுக்கு கண்டிப்பாக போயிருங்க. எப்படியாவது ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போக பழகுங்க. அதுக்கடுத்து டைம் கீப்பப் பண்ண பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக. பட் சண்டேனா சர்ச் தான் கிறிஸ்டியனுக்கு. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு சர்ச்சு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். சரியா? சர்ச்சுக்கு நம்ம போகிறோம் இல்லையா? நான் மட்டுமா போகிறேன்? இந்த மாதிரி பிலீவர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் வர்றாங்க. அன்னைக்கு பேசப்படுற அந்த வாக்குத்தத்தமாகட்டும், அன்னைக்கு தியானிக்கிற அந்த வேத பகுதிகளாகட்டும், அது எல்லாருக்குமே சொந்தம் தான். எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த மன்னா எப்படி வானத்துலேருந்து மன்னா வரும்போது இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்குமே இது சொந்தமாக இருந்துச்சோ, அந்த மண்ணெல்லாம் எல்லாருக்குமே சொந்தம் தான். ரைட்? இது வந்து ஒரு மன்னா. இங்கே எலேஜாவுக்கு கிடைச்சது மறைவான மன்னா. இது எலேஜாவுக்கு மட்டும்தான் இந்த மன்னா கிடச்சிருக்கு.
இங்கே வேறு யாருக்குமே பைபிளில் குறிப்பிடப்படலை. வேறு யாருக்குமே மன்னா கொடுத்த மாதிரி பைபிளில் இல்லை. எலேஜாவுக்கு தான் கர்த்தர் வந்து தூதன் அனுப்பி போஷிச்சிருக்காரு. பைபிள்னு மீன்ஸ் இந்த போர்ஷனில் நான் சொல்கிறேன். ஸோ எலேஜாவுக்கு மட்டும்தான் இந்த போர்ஷனில் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 19 கிடச்சிருக்கு. இது எழுதப்பட்டதுனால தான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியுமா? தெரியாது. ஸோ இதாங்க மறைவான மன்னா. இது வந்து டைரெக்டாக கர்த்தர்ட்டேருந்து வர்ற ஒரு விஷயம். இந்த மறைவான மன்னா யாருக்கு கிடைக்கும்னா ஜெயம் கொள்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஜெயம் கொள்கிறவங்க இதை பற்றி நீங்கள் ரெவலேஷனில் படிச்சிங்கன்னா நல்லா தெரிய வரும். ஜெயம் கொள்கிறவங்க இவர் ஜெயம் எடுத்தாரா? ஆப்வியஸ்லி எடுத்தார். 18 சாப்டரில் நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்காக மக்களுக்காக எடுக்கணும், சுயம் கிடையாது. மொத்தமாக தேசத்துக்காக மக்களுக்காக அவர் பாகால் தீர்க்கதரிசியை கர்த்தர் அருவருக்கிற அந்த பாகால் தீர்க்கதரிசியை ஒழிச்சார் அவர் 18வது அதிகாரத்தில். ஸோ அங்கே ஜெயம் எடுத்ததுனால தான் அவருக்கு இங்கே மறைவான மன்னா. ஸோ ஒரு மறைவான மன்னா கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷரை வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தான் இதிலேருந்து ஒரு ரெவலேஷன். ஸோ மறைவான மன்னான்றது என்ன தெரியுமா? யாரை வச்சுனாலும் நமக்கு ஃபுட்டு கிடைக்குங்க. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுன்றதை கர்த்தர் எப்படினாலும் நமக்கு வந்து சொல்வார். அதுதான் வந்து மறைவான மன்னா. நீங்கள் இதை வந்து இவர் மூலமாக வந்து தீர்க்கதரிசி அனுப்புவார், தீர்க்கதரிசி அனுப்பி நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படாது. நீங்கள் உங்கள் ஆத்மா பசியில் இருக்கும் அந்த அந்த டைமில் கரெக்டாக வார்த்தை உங்களுக்கு வந்து அது உங்கள் பசி அதை தீர்த்து விட்டுரும். அதுதான் வந்து மறைவான். அது யாரை வச்சு வேணாலும் சொல்லுவாருங்க. யாரை வச்சுனாலும் கர்த்தர் பேசுவார். அவரோட தூதர்கள் எப்படி எந்த தேசத்தில் இருந்தனாலும் அவரோட தூதர்கள் அனுப்புவார். அவர் நம்மக்கிட்ட பேசி நம்மளோட பசியை தீர்த்துருவார், ஆத்ம பசியை தீர்த்துருவார். இதுதான், அதாவது அந்த ஆவிக்குரிய பசியை தீர்த்துருவார். ஆத்ம பசி இல்லை, சாரி, ஆவிக்குரிய பசியை வந்து தீர்த்துருவார். இதுதான் வந்து அந்த மறைவான மன்னா. எலேஜா ஜெயம் எடுத்ததுனால தான் அந்த மறைவான மன்னா வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். கர்த்தரோட ஐக்கியமாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் நம்ம எல்லாருக்கும் உள்ளது தான். நம்ம எல்லாரும் உரிமை பாராட்டலாம் தான். ஆனால் அதுக்கு கர்த்தரோட உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுதினமும் வேதம் வாசிங்க, அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள், சர்ச்சுக்கு தவறாமல் போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் க்ளோஸ்னஸை உணர உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஜெயம் எடுப்பீங்க, நீங்களும் மறைவான மன்னாவை புசிப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். 1 2வது மறைவான மன்னா வந்ததுக்கப்புறம் வந்து யாரும் சும்மாலாம் இருக்க முடியாதுங்க, தூங்க முடியாது. ஐ எம் நரிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்க முடியாது. இது வந்து அடுத்த மிஷனுக்குரிய இந்த ஃபுட்டு இதை வாங்கிட்டு அடுத்து கர்த்தர் என்ன வச்சுருக்கிறாருன்றதை நேராக பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குரிய ஒரு விஷயந்தான் இந்த மறைவான மன்னா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Diana. Bye.